அற்புதமா இருக்கா? ஹைதராபாத் பிரியாணியை தமிழ்நாட்டில் போனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கே. அண்ணா தான் வந்து இன்னைக்கு செஃப், ஹைதராபாத் இருக்கு செஃப். ஹாய் எவ்ரிவன், நான் ஜீவன் பேசுகிறேன். எல்லாரும் சூப்பராக செம்மையாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சண்டே, ஒரு அழகான ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நானும் சர்ச்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது சர்ச்லேருந்து ஒரு சவுண்டு கேட்குது. என்ன பார்த்தா டபரா தட்டுற சவுண்டு கேட்குது. ஏன்னா இது டபரா தட்டுற சவுண்டுக்கு எதோ ஃபுட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க போல சொல்லிட்டு நானும் அங்கே பார்க்க போயிட்டேன். சிம்பிள் தான், ஒன்று ஃபுட் இருக்க இடத்துல ஜீவன் இருப்பான், இல்லை ஜீவன் இருக்க இடத்துல வந்து ஃபுட் இருக்கும். ஸோ நானும் பார்க்க போயிட்டேன். எல்லாம் சீரியஸ் டிஸ்கஷனில் இருக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் போய் கேட்குறேன் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா வந்து ஹைதராபாத் பிரியாணியை தமிழ்நாட்டில் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கே, வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பக்கத்தில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து அந்த பிரியாணி மேலே வந்து தூவுறதுக்கான ஆனியனை வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதான் சொல்லுங்க நான் எப்படி இந்த ப்ரிப்பரேஷன் ஹைதராபாத் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து இது பண்ணிட்டு அப்புறம் ஃபுல் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு 10 kg ஆனியன்ஸ், இது பார்த்தா 10 kg மாதிரியே இருக்காது. ஃப்ரை பண்ண ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஆனியன் எல்லாம் சுருங்கி சிலதாகி ஆல்மோஸ்ட் உலை பற்றிட்டு இருக்கு. மசாலா சிக்கன் வந்து பேக்கெட் பண்ணி தனியாக வச்சாரு. ஓகே, அண்ணா தான் வந்து இன்னைக்கு செஃப், ஹைதராபாத் செஃப். ஸோ நம்ம அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் இருக்கு. இங்கே வந்து பிரியாணிக்கான ஆனியன் வந்து உள்ள கொதிச்சு கட்ட ரெடி ஆகிட்டு இருக்கு. டியூஷன் பண்ணுறீங்க ஜெரில்? ஓகே. ஸோ இந்த பிரியாணிக்கு சிலிண்டர் தான் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனா? சிலிண்டர் தான் முக்கியம், சிலிண்டர்லாம் ஃபயரே வராது. ஆனா நான் அரிசியில் அந்த தண்ணியில வடிஞ்சதுக்கு அப்புறம் தானே நான் மேலே போடுவாங்க இதை. கட்டா தண்ணி வேணுமா மேல ஊத்துறதுக்கு? தண்ணி இந்த டபரால தம் போட்டதுக்கு அப்புறம் எப்படி புகை வெளியே வருமோ அதே மாதிரி எங்க எல்லாரும் ஃபேஸ்லயும் புகை வரல, ஃபுல்லா வேர்வையா வந்துகிட்டு இருக்கு. என்ன மேட்டர்னா செம்ம வெயில் போட்டு வந்து சன் ஒரு வழி பண்ணிருச்சுங்கள. அதாவது 2 டபராவோட அனல் கீழே இருந்து அடிக்க, மேல இருந்து சூரியன் அனல் அடிக்க, உள்ள டபரால மட்டும் பிரியாணி வேகல, வெளியே இருந்து நாங்களும் வெந்துகிட்டு தான் இருந்தோம். ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து நாங்கள் பிரியாணி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். யாரு நான் பிரியாணி மாஸ்டர் போயிடுச்சு. யார் பிளேட் அடிக்க போறது? யாரு? அண்ணா தான் பிளேட் அடிக்க போறாரா? நீங்களே சொல்றேன் சூடா இருக்கு. ஃபைனலாக வந்து நீ அந்த ப்ராசஸ்லாம் பார்த்துருக்கீங்க எப்படி ஹைதராபாத்தில் நாங்கள் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெடி ஆயிடுச்சு, டேஸ்ட் பார்த்துக்கலாமா?
ரொம்ப காரமா இருக்கு. ஹைதராபாத் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கு. சிக்கன்ல எப்படி குக் ஆயிருக்கு பாருங்க. செம்ம சாப்பிட்டா. எப்படி இருக்கு பிரியாணி? அற்புதமா இருக்கா? உங்களுக்கு பிரியாணி எப்படிப்பா இருக்கு? சாப்பிட்டு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு எப்படிதான் இருக்கு?